ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் தியாகு பேசுகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்னையில் அசோக் லைலண்ட் டீலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காவது புது வண்டி ஏதாவது தேவைன்னா கொஞ்சம் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அது மட்டும் இல்லை, நம்ம டாடா மோட்டார்ஸ் அண்டு பொலிரோலையும் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. யாருக்காவது அந்த வண்டி வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் அவங்கள உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படா தோஸ்த் i5 ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்த வண்டி தான் இது. இப்போ லான்ச் ஆகிடுச்சு. ஓகேங்களா? i5 பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், நான் பார்த்த வரைக்கும் வேறு லெவலில் இருக்குது. இது காரா இல்லை லோடு வண்டினே தெரில, அந்த அளவுக்கு வண்டி ஓட்டி பார்த்தோம் சூப்பராக இருக்குது. வண்டி பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்குது. உள்ள டேஷ்போர்ட்லேருந்து எல்லாமே வேறு லெவலில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வண்டியிலும் தோஸ்து பார்த்திங்கன்னா வீல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சில்வர் கலர் கொடுத்துருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இது ஒரு சின்ன அப்டேட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அப்டேட்டும் வந்திருக்கு. ஃபஸ்ட் டைம், அதாவது இது வரைக்கும் எந்த ஒரு லோடு வண்டியும் நான் இது பார்த்ததே இல்லை. ஃபஸ்ட் டைம் ஃபயர் கிட் வந்து ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது ஏதாவது எமர்ஜென்சி டைமில் நமக்கு யூஸ் ஆகுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா எந்த டைமில் எங்கே நமக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ரோட்டில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த டைமில் வந்து நமக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? அதனால என்னவோ தெரியல, இந்த ஃபயர் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. மூணாவது அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஏசி வண்டி இல்லை, இது வந்து பவர் ஸ்டேரிங் வண்டி தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. அதுக்கான சுவிட்சு தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஓகேங்களா? இந்த சுவிட்சு பார்த்தீங்கன்னா அதை போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேன் உங்களுக்கு ஓடும். நல்லாயிருக்கு, சவுண்ட் நல்லாயிருக்கு. ஸ்பீட் நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், டிரைவர் அது மட்டும் இல்லாமல் கிளீனரு நடுவில் உட்காந்துருப்பாங்களே, மொத்தம் 3 பேருக்கும் ஃபேன் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஸ்பீடாகவும் இருக்குது. நான் உட்காந்து நானே யூஸ் பண்ணியிருக்கேன். காற்று வேறு லெவலில் வருது, செம்மையாக இருக்குது. நீங்கள் டோர் க்ளோஸ் பண்ணிட்டு நீங்கள் ஓட்டலாம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டேஷ்போர்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 2 லாக்கர் கொடுத்துருக்காங்க. இல்லை, மேலே ஒரு லாக்கரு, கீழே ஒரு லாக்கர். இது மூலிமா நம்ம அதிகமான பொருளை நம்ம வச்சு சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகலாம். ஓகேங்களா? அதனால ஒரு நம்ம சேஃப்டியாகவே இருக்குது. பார்த்தீங்க பாருங்கள், இது வந்து கீழே லாக்கர். இது வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் தாராளமாக கீ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தம் 2 லாக்கர் கொடுத்துருக்காங்க. தாராளமாக நிறைய பொருளை வச்சு யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அது மட்டும் இல்லாமல் ஏறுறதுக்கான இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது சில நிறைய வண்டி இருக்குது, பட் இந்த வண்டிலையும் கொடுத்துருக்காங்க. அது நான் சொல்கிறேன். நம்ம ஏறுறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு மேட்டு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அது மூலிமா நம்ம ஈஸியாக யாராவது கஸ்டமர் வயசானவங்க ஏறுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடில் இப்போ பேட்ரிக்கு பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பம்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க சேஃப்டிக்கு. ஓகேங்களா? இது வந்து இந்த வண்டியில் ஃபஸ்ட் டைம், அதாவது நம்ம தோஸ்த் வண்டியில் இதான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது பேக்கில் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் ஒரு பம்பர் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்துருக்காங்க, சும்மா சாதாரணமாக இல்லை. நாங்களும் ஏறி இது பண்ணி பார்த்துருக்கோம். பட் ஆனால் உண்மையாலுமே நல்லா இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காகவும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் பார்த்திங்கன்னா டேங்க்கு, டீசல் டேங்க் இருக்கு இல்லையா, டீசல் டேங்க்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் பம்பர் கொடுத்துருக்காங்க. முழுக்க இந்த வண்டியை ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்டிக்காகவே கொடுத்துருக்க மாதிரி தான் இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மேலே ஒன்று பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்ரு, அதாவது இந்த பக்கமும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி அந்த பக்கமும் வெளியே வரா மாதிரி இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா சைடில் வரும்போது கிட்ட வரும்போது அவங்க நம்ம இண்டிகேட்டர் போட்டால் தெரியும் இல்லையா, நிறைய பிரச்சனை வருது. அதனால தான் இந்த வாட்டி கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுவும் பார்த்திங்கன்னா எல்லா வண்டியிலும் இருக்கிற மாதிரி தான். ஃப்ரண்ட்டில் இருந்து 3 கட்டு, பேக்கில் 6 கட்டு கொடுத்துருக்காங்க. உங்களை இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஜம்ப் ஆகலை. நாங்கள் ஓட்டின வரைக்கும் வண்டி பார்த்திங்கன்னா பள்ளத்தில் இது பண்ணி ஓட்டணும். வண்டி பெருசாக ஜம்ப் ஆகிற மாதிரிலாம் தெரியல, நல்லாவே இருக்குது. நல்ல சஸ்பென்ஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் தான் முக்கியமானது பார்த்திங்கன்னா பேட்டரியில் வந்து ஆன் ஆஃப் சுவிட்சு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் டைம் பேட்டரியில் ஆன் ஆஃப், இதை பார்த்துருக்கீங்க ரெட் கலரில், அதுதான் ஆன் ஆஃப் சுவிட்சு. நமக்கு எப்போ வேணுமோ ஆன் பண்ணிக்கலாம், எப்போ வேணுமோ பேட்டரியை ஆஃப் பண்ணிக்கலாம். அது மாதிரி கொடுத்துருக்கிறதுனால நமக்கு பேட்ரி வேஸ்ட்டாக போகிறதுக்கான விஷயம் நமக்கு தேவைப்படாது. நம்ம வண்டி எப்போ விடுறோமோ அப்போ வண்டி பேட்டரி ஆஃப் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். பேட்டரியும் வந்து அடிக்கடி மாற்றணுன்ற அவசியம் இருக்காது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் மற்ற வண்டியும் பார்த்திங்கன்னா சைலன்ஸ் இருக்கும். இந்த வண்டி சைலன்சருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. அதே நீங்கள் சைலன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்.
மற்ற வண்டியில் இந்த சைலன்சருக்கும் இந்த வண்டியில் இருக்கிற சைலன்ஸருக்கும் வித்தியாசம் தெரியும். அதேமாரி இதுக்கான அப்டேட் நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? நீங்கள் கொஞ்சம் நல்லா பாருங்கள் அந்த வீடியோவை. ஃப்ரண்ட்டில் 2 இது பண்ணிக்க, பேக்கில் முக்கியமாக இது பாருங்கள். நம்ம காரில் கொடுத்துருக்குற மாதிரி சென்சார் கீ கொடுத்துருக்காங்க. மொத்தம் 2 சென்சார் கீ கொடுத்துருக்காங்க. ஒரு சென்சார் கீயும் ஒரு நார்மல் கீயும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இது மூலயமா நம்ம லாங்லேருந்தே வந்து யாராவது வண்டி தொட்டாலோ இது பண்ணாலோ நமக்கு சென்சார் அடிக்குது. நம்ம காரில் எல்லாம் அடிக்கும் இல்லையா? நம்ம தொட்ட ஒன்று கிங் 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 அந்த மாதிரியும் நம்ம இங்கேருந்தே வண்டியை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் அன்லாக் பண்ணுறதுக்கும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா இந்த மாதிரி வந்து நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி ரேட்டும் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது டவுட்னா கால் பண்ணுங்கள். எனக்கு நிறைய பேர் எனக்கு கால் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் என்னால் முடிஞ்சளவுக்கு நான் சொல்யூஷன் தரேன். இல்லைன்னா நம்ம சர்வீஸ் மேனேஜர் இருக்கார், அவர் நம்பரை கொடுத்து அவர்கிட்ட மூலிமா அவங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? அதனால் எந்த டவுட்னாலும் தாராளமாக எனக்கு மேலே நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மறந்துடாதீங்க.